ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் கைஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொளியில சில வாலிபர்கள் பெய் நம்பிக்கையே இல்லாம ஒரு அபாண்டர் கல்லூரிக்கு சென்று அதற்கு பிறகு நடந்த அமானுஷ நிகழ்ச்சி சம்பந்தாங்க இந்த வீடியோ. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா இந்த ஐ பட்டன்ல தரேங்க, அதுல போய் பாருங்க. ஒருவேளை ஐ பட்டன்ல லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எபிசோடு 10ல வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேங்க. அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்றது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வாலிபர்கள் பெய் நம்பிக்கை இல்லாம ஒரு அபாண்டட் கல்லூரிக்கு சென்று அதற்கப்புறம் நடந்த அமானுஷ திகில் சம்பந்தாங்க இந்த வீடியோ பார்ட் 2. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுதர்சன் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் வந்து கல்லூரி முடிச்சு நேரா விமலை பார்க்கலாம்னு சொல்லி பாருங்க. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட நல்ல நேரங்க. இந்த விமல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு திண்ணையிலேயே உட்காந்துருக்காங்க. இப்படி திண்ணையில உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நல்லது, வந்து திண்ணையிலேயே உட்காந்துருக்கான், போய் பார்த்து பேசிட்டு வந்தலாம் சொல்லிட்டு போறாங்க. இப்படி போயிட்டு இந்த சுதர்சன் வந்து எப்பரா இருக்க, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விமல் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க. பேசாம இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஒரு மாதிரி கிண்டலா சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் சிரிக்கிற சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா அந்த பேய் கல்லூரியில வந்து ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஈன்னு பல்ல கட்டுங்க, அதே மாதிரி வந்து இவர் சிரிக்கிறாருங்க. இப்போ வந்து சுதர்சன் என்னடா கிண்டல் அடிக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது திடீர்னு இந்த விமல் வந்து சுதர்சனை தாக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவரோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவு பெரிய பலசன்லாம் இல்லைங்க, நார்மலா தான் இருப்பாரு. இப்படி இருக்கப்ப இவர் அடிக்க ஆரம்பிச்சு இந்த சுதர்சன் விமல் இவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற வந்து 6 நபர் இருக்காங்களா, இந்த 6 நபர் வந்து பாத்தீங்கன்னா விமலை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க. இந்த 6 பேர் சேர்ந்து இழுத்து பிடிச்சோம் இந்த விமலை வந்து அவங்களால இழுக்க முடியலங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. எப்படியோ வந்து அந்த 6 பேர் சேர்ந்து இழுத்து விமலை வந்து உட்கார வச்சிடறாங்க. இப்படி உட்கார வைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா இந்த மோகன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. அது என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, விமலோட உடம்பு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டமே இல்லைன்னா எப்படி வெளுத்து போயிருக்கும், அது மாதிரி வெளிர்னு வெளுத்து போயிருக்குங்க. முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா சுதர்சன் வீட்டுல வந்து ஏசி கடியில படுத்திருந்தப்போ உடம்பு எப்படி சில்லுன்னு இருக்கும், எதிர்ச்சியா கைப்பட்டப்போ சில்லுன்னு இருந்துச்சுங்களா, அதே மாதிரி இப்ப சில்லுன்னு இருக்குங்க. இதை வந்து சுதர்சன் கிட்ட வந்து சொல்றாருங்க, இதை வந்து நீ நோட் பண்ணியா, இவன் உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த சுதர்சன் வந்து ஆமா, அவன் வந்து என்னை அடிச்சப்போ கூட அவன் உடம்பு வந்து நல்லா சில்லுன்னு தான் இருக்கு, ஆனா இவன் வீட்டுல வந்து ஏசி கிடையாது, ஆனா எப்படி இவன் உடம்பு வந்து இவ்வளவு சில்லுன்னு இருக்கு, இவன் நார்மலா காலேஜ்லயே பாத்தீங்கன்னா இவனோட உடம்பு வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய உடம்பு தான், ஆனா இப்ப வந்து இவன் உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த விமலோட அம்மா வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு நீங்க இவனை நேற்று எங்க கூட்டிட்டு போனீங்கன்னு தெரியல, கூட்டிட்டு போயிட்டு வந்ததுல இருந்து இவன் எதுவுமே சாப்பிடல, இவன் உடம்பெல்லாம் பாருங்க வெளுத்து போய் ரத்தம் ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்குது, நான் இவனுக்காக வந்து கடைக்கு போய் ஆட்டு ஈரல் ஆட்டு ரத்தமும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், இவனை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்போ வந்து இந்த சுதர்சன், மோகன், அப்புறம் இன்னும் பேர் சொல்லாத 2 நபர், அது அப்புறம் அந்த மற்ற நபர்கள் 3 நபர் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விமலை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள சாப்பிட வைக்கிறாங்க. இப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவரு 2 கையை யூஸ் பண்ணி சாப்பிடாருங்க. இப்படி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லா சாப்பாட்டையும் வந்து காலி பண்ணாருங்க இந்த விமல் மட்டும். இந்த விமலை பாத்தீங்கன்னா காலேஜ்ல பாத்தீங்கன்னா அளவோட சாப்பிடக்கூடிய நபர் தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் 2 கையும் யூஸ் பண்ணி இருக்க எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடறாருங்க. இருந்தாலும் அதை எதுவும் பெருசா கண்டுக்காம அவங்க நண்பர்கள் வந்து இந்த விமலோட கையை கழுவி விட்டு
விட்டுட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மோகன் கிட்ட சுதர்சன் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாடி நாள் பாத்ரூம்ல நடந்துச்சுல இந்த சுதர்சனுக்கு, இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த சுதர்சன் மோகன் கிட்ட சொல்றாருங்க. டேய், பெயின் ஒண்ணு இருக்க மாட்டுக்கடா, நம்ம தான் போய் எதையோ நோண்டி விட்டோம், அதுதான் விமலை ஆக்குபை பண்ணிருக்க மாட்டுது, நம்ம விமல் உடம்புல இருந்து அதை நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ சுதர்சன் இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க. இதை கேட்ட மோகன் கோபமாகி சுதர்சன் அங்கேயே சண்டை போட்டுறாருங்க. இந்த சுதர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேய், நேத்து அந்த வயசான தாத்தா ஒரு விஷயத்த அழுத்தி சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நம்ம போனப்போ 5 பேர் போனோம், வரப்போ 4 பேர் தான் வரும்னு சொல்லி சொன்னாரு. நம்ம 5 பேர் வந்தப்பன்னு சொல்றப்ப அவன் செத்த போனத்தை தாண்டா தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த மோகன் டென்ஷன் ஆகி திட்டுறாருங்க. நீ அந்த விஷயத்த நோட் பண்ணி பாரு, அவர் சொன்னத. நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு போட்டப்போ அவன் உடம்புல எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்ல, எவ்வளவு தண்ணி தெளிச்சுமே எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஆனா காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம அந்த பேய் கல்லூரியில பார்த்தா இந்த பெண் உட்காந்துருந்த மாதிரி அதே பொசிஷன்ல இந்த விமல் உட்காந்துருந்தான், நீ இதை நோட் பண்ணதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதாங்க இந்த மோகனுக்கும் புரிய வருது. இப்பதாங்க மோகன் பிராக்டிக்கலா யோசிக்கிறாரு. இப்படியே அன்றைக்கு இரவும் வருதுங்க. அன்றைக்கு இரவு பாத்தீங்கன்னா சுதர்சன் இந்த விமலை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்து கிடக்குறாருங்க சாப்பிடாம. இந்த சுதர்சனோட அம்மா டேய், எவ்வளவு நேரம் இப்படியே சாப்பிடாம படுத்து கிடப்ப, வா சாப்பிட்டு வா தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுதர்சனும் பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா போய் சாப்பிட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு மெயின் டோர் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இது தட்டுற சவுண்ட் சுதர்சனை கேட்டாலும் அதை அவர் பெருசா எடுத்துக்கலங்க. அவர் போய் எழுந்திரிச்சவும் பார்க்கல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஹால்ல சுதர்சனோட அம்மா அப்பா 2 பேர் படுத்திருக்காங்க. அவங்க போய் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சுதர்சன் படுத்திருக்காருங்க. இப்படி படுத்திருக்கையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த மெயின் டோர் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. இந்த சுதர்சன் காதலையும் விழுதுங்க இந்த மெயின் டோர் கதவை திறக்கிறது. இப்படி திறந்ததும் ஒரு அலறல் சத்தங்க. இப்போ சுதர்சன் இந்த அலறல் சத்தம் நம்ம அம்மாவோடதுன்னு சொல்லி அங்க ஒரு பெட்ரூம்ல இருந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி ஓடும்போது பாத்தீங்கன்னா வெளியே போய் பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அப்பதான் எழுந்திரிச்சு ஓடுறாருங்க. இப்படி ஓடும் போய் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பயந்த நிலையில வாசப்படியில உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி வெளியே கையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி அவங்க அப்பாவும் வெளியே எட்டி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல, நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த சுதர்சனோட அப்பா. இப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அங்க வீட்டு திண்ணேலன்னு சொல்லி தாங்க கை காட்டுறாங்க. இப்படி காட்டும் போது இந்த சுதர்சனோட அப்பா ஃபுல்லா வெளியே போய் எட்டி பாக்குறாங்க. இப்படி எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுதர்சனோட அப்பாவும் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒடியாந்துட்டாங்க. ஒடியாரும் போது பாத்தீங்கன்னா இந்த சுதர்சன் அம்மா கீழே விழுந்துட்டாங்களேன்னு தூக்க போறாங்க. இப்படி தூக்க போகும்போது பாத்தீங்கன்னா வெளியில போய் எட்டி பாக்குறாங்க இந்த சுதர்சன். எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சுதர்சனோட அப்பா டேய் போகாதடான்னு சொல்லி பயத்திலே கத்துறாங்க. இப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்காம இந்த சுதர்சன் வெளியில போய் எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்க நபரை பார்த்து சுதர்சனுக்கு அள்ளு விட்டுறதுங்க. இப்படி எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுதர்சன் பயந்துடுறாருங்க. ஏன்னா அங்க யாரோ ஒரு நபர் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா உத்து கவனிக்கும் போதுதான் தெரியுது இது இந்த சுதர்சனோட ஃப்ரெண்டு விமலுங்க. இப்போ டேய் விமல், நீ என்ன பண்ற இந்த நேரத்துல இங்க அப்படின்னு சொல்லி சுதர்சன் கேட்கிறாருங்க. இந்த டைம்ல சுதர்சனோட அம்மாவும் அப்பாவும் இவன் என்ன பேய் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கும்போது அம்மா, இது நம்ம வீட்டுக்கு வருவான்ல விமல், அவன் தாம்மா இது, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனுக்கு உடம்பெல்லாம் வெளுத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்போ சுதர்சனோட அம்மாவும் கொஞ்சம் நல்லா பக்கத்துல பார்க்கும்போது இப்பதாங்க அவங்களுக்கு தெரியுது அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விமல் அப்படின்னு. இவங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ சுதர்சன் விமல் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த சுதர்சன், நீ தனியாதான் வந்தியாடா அவ்வளவு தூரம்? எங்க வீட்டுல உள்ளவங்களே பார்த்து பயந்துட்டாங்க, இன்னும் தெருவுல எவ்வளவு பேர் பார்த்து பயந்துருப்பாங்க பேயின்னு நினைச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்டா, அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நாம அந்த பேய் காலேஜுக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அதற்கப்புறம் நாம ஓடி வரும்போது நான் கால் தடுக்கி கீழே விழுந்தேன், அது மட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதற்கப்புறம் என்ன ஆச்சு, நான் செத்து போன மாதிரி எனக்கு உணர்வு தென்படுது, எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை, நான் என்னோட உடம்புக்குள்ளேயே அப்பப்போ வந்துட்டு போற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது, என்னாச்சுன்னு சொல்லி இந்த விமல் கேக்குறாருங்க. அப்போ இந்த சுதர்சன் அன்றைக்கு இந்த மாதிரி நீ மயங்கி விழுந்துட்ட,
உன்னை தூக்கிக்கிட்டு நாங்க வந்தப்போ வந்து அந்த பெரியவரை திரும்ப பார்த்தோம். நீங்க போனப்ப 5 பேர் போயிருப்பீங்க, ஆனா திரும்பி வந்தப்ப 4 பேர் தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. பெரியவர் சொன்னோடனே பாத்தீங்கன்னா இந்த விமல் வந்து அப்ப நான் செத்துட்டேனான்னு சொல்லிக்கிட்டே வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா சுதர்சனோட அம்மா வந்து ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காத, சீக்கிரம் வந்து படு அப்படின்னு சொல்லி சொன்னதும் இதை எது பெருசா கண்டுக்காம இவரும் வந்து சுதர்சன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அன்றைக்கு இரவு தூங்கி முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு இந்த சுதர்சன் காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. இப்படி கிளம்பி போகையில பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தாங்க எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. எப்பவுமே மீட் பண்ற அசம்பிள் ஆகிற இடம்னா அந்த இடம் தான். அது எந்த இடம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து ஒரு கேணி மோடு ஒண்ணு இருக்குங்க. கேணி மோடுனா அந்த கேணி ஒண்ணு இருக்கும், அந்த கேணியை சுத்தி திட்டு கட்டிருப்பாங்க, கட்டை கட்டி வச்சிருப்பாங்களா, அதாவது வந்து கேணி மோடு. அந்த கேணி மோட்ல தான் அசம்பிள் ஆவாங்களாங்க. இப்படி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மோகன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு 1 மணிக்கு இந்த விமல் வந்து என் வீட்டுக்கு வந்தான்டா. எங்க வீட்டு ஆளுங்க தான் கதவை திறந்தாங்க. எங்க அம்மா அப்பா வந்து பேய் நினைச்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி அடிச்சு துரத்துறாங்க. நான் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்மளோட ஃப்ரெண்டு வந்து விமல் அப்படின்னு. நான் வந்து விமல்மான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவன் வந்து நிறைய விஷயத்த வந்து சொன்னான். நான் வந்து செத்த மாதிரி உணர்வு தென்படுதுங்கிற மாதிரி சொன்னான். நிறைய வந்து பேசிக்கிட்டு இருந்தான் என் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுதர்சனும் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கும் வந்தான்டா, நல்லா நடுநிசை நேரம், எங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்து பயந்துட்டாங்க. நான் வந்து எட்டி பார்க்கும்போது அது நம்மளோட ஃப்ரெண்டு விமல் தான். அது டைமிங் சரியா தெரியல, எனக்கு ஒரு 1-1:30 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்போ வந்து இந்த மோகன் வந்து ஒரு நிமிஷம் 1-1:30 நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து சரியா 1 மணிக்கு தான் வந்தான். பேர் சொல்லாத 2 நபர் இருக்காங்களா, இவங்க வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1 மணிக்கு தான் வந்திருக்கான். அப்ப எக்ஸாக்டா பார்த்தா உன் வீட்டுக்கும் அவன் 1 மணிக்கு தான் வந்திருக்கணும். எப்படி விமலால ஒரே நேரத்துல ஒரே டைமுக்கு எல்லாரோட வீட்டுக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் டைம் வந்து முடியுதுங்க. இவங்க முடிஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போறாங்க. இந்த சுதர்சன் கிட்ட வந்து மோகன் வந்து நீ முன்னாடி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாருங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போறாருங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போகையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சிங்க் ஆகுதுங்க. நம்ம கையில ஐடி கார்டை வந்து சுத்திக்கிட்டு இருந்தோம், இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அந்த கேணி மோட்ல தான் வச்சோம். பிடி சார் வேற பார்த்தா கத்துவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வெளியில எட்டி பார்த்துக்கிட்டு எங்கேயும் பிடி சார் இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே கிளம்புறாருங்க. பிடி சார் கண்ணில் படாம அந்த கேணி மட்டுக்கும் போய் சேர்ந்து ஐடி கார்டை கையில எடுக்கிறாருங்க. இப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மோகன் வந்து மோகன் மோகன் அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குதுங்க. இவர் வந்து எல்லா பக்கமும் இப்படி சுத்தி பாக்குறாருங்க. ஆனா யாருமே இல்லை, எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. இவர் வந்து திரும்ப எல்லா பக்கமும் பார்க்கும்போது திரும்பவும் மோகன் மோகன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கேணிக்குள்ள இருந்து எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்குதுங்க. இந்த மோகன் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தான் யாரோ வந்து நம்மளை கிண்டல் அடிக்கணும் பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு பண்றாங்களாட்டுன்னு சொல்லிட்டு கேணி பின்னாடியாவது யார் இருக்காங்களான்னு சொல்லி போய் கேணி பின்னாடி எட்டி பாக்குறாங்க. இப்படி எட்டி பார்த்த மோகனுக்கு பயங்கரமான சாதனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேணிக்கு பின்னாடி இந்த பேய் காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இந்த மோகனை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. மோகன், நான் ஏற்கனவே ஒருத்தனை கொன்னுட்டேன், 2ஆவதா சாக போறது நீதான். உனக்கு வந்து நான் 24 மணி நேரம் டைம் தரேன், உன்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்க, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றதுக்கு நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த கேணிக்குள்ள குதிக்குதுங்க. இப்படி குதிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கேணியில பாதி தூரம் போனோமே இந்த காத்துல மறையிற மாதிரி மறைஞ்சு போயிருதுங்க அந்த ஆன்மா. இப்ப இத பார்த்த மோகனுக்கு வந்து பேயவே நேர்ல பார்த்துட்டாருல, நேர்ல பார்த்த மோகனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துடுதுங்க. ஃபிக்ஸ் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த டைம்ல வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுதர்சன் மோகன் வந்து ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னும் மோகன் ஆளக்கானான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஸ்டாஃப் கிட்ட மேடம் எனக்கு அர்ஜென்டா வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்து வெளியே வராருங்க. இப்படி வெளியே வந்துட்டு நேரா இந்த சுதர்சன் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தாங்க போறாரு.
ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல யாரும் இல்லாத காரணத்தால முன்னாடி நாள் நடந்ததை யோசிச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போகவே ஒரு பயம் வந்துருச்சுங்க. வெளியவே இருந்துகிட்டு மோகன், டேய் மோகன் அப்படி சொல்லி கூப்பிடுறாருங்க. இப்படி கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சத்தம் இல்லாத காரணத்தால ஒருவேளை என் கிளாஸை கட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு திடீரானான்ட்டு இந்த சேனி பக்கம் போய் அவங்க கிளாஸை கட் அடிச்சு அங்கதாங்க இருப்பாங்களாம், இந்த சேனி மோட்டு பக்கம் போறாரு. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் யாரோ கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு போய் பக்கத்துல போய் பாக்குறாருங்க. இப்படி பார்க்கும்போதுதான் தெரியுது சுதர்சனுக்கு அங்க விழுந்து கிடக்கிறது அவரோட நண்பர் மோகன் தாங்க. பிக்ஸ் வந்து கிடக்கிறது பார்த்து அவர் கொஞ்சம் அப்போதைக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எழுந்திருக்கும் போது இவர் தோல்ல தூக்கிட்டு போய் காலேஜ்ல அவர் கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல கடைசியில பெஞ்சில வந்து படுக்க வைக்கிறாருங்க அனுமதி வாங்கிட்டு. அன்றைய ஈவினிங் வந்து போகையில வந்துட்டு இந்த மோகன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சுதர்சன் கிட்ட சொல்றாருங்க. இந்த மாதிரி பார்த்தேன்டா, அது கேணியில குதிச்சு மறைஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துட்ட. அதுக்கப்புறம் உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுறேன், உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க இந்த மோகன். இத வந்து இருந்தாலும் இதை எதுவும் பெருசா கண்டுக்காம நீ வீட்டுக்கு போ, அது மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போன சுதர்சனுக்கு ஒரு சந்தேகங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விமலும் வந்து நம்ம கூட உயிரோட தான் இருக்கான். இப்ப அந்த பேய் வந்து யாரு வந்து உன்னை ரெண்டாவதா கொல்ல போறேன்னு சொல்லிச்சுன்னா யாரு வந்து முதல்ல இறந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்காரு. அன்றைக்கு இரவு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருதுங்க. இந்த போன் காலை எடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா எதிர் திசையில வந்து மோகன் தாங்க பேசுறாரு. இந்த மோகன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேய் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா, வீட்டுக்கு வெளியே வந்து அந்த ஆன்மா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்குடா. இன்றைக்குன்னு சொல்லி பார்த்தா என்கிட்ட சொல்லாமலே பக்கத்தூருக்கு வந்து திருவிழாவுக்கு போயிட்டாங்க எங்க அம்மா அப்பா. அங்க போயிட்டு தான் போன் அடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன். அந்த பேய் சொன்ன மாரி என்ன கொன்னுருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா, நீ என் கூட துணைக்கு வந்து படுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் ஒரு 20 நிமிஷம் நான் வந்துடுறேன் நேரா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அழுங்காம வீட்டு கதவை திறந்து வெளியே போறாருங்க. இவர் ஏன் அழுங்காம கதவை திறந்து போறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுதர்சனோட வீட்லயே வந்து நடுசாமத்துல வந்து வெளியே விட மாட்டாங்களாங்க, அதனால சத்தம் போடாம கிளம்பி போறாருங்க. இந்த சுதர்சன் சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துல வந்து மோகனோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாருங்க. இப்போ வந்து மோகனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, டேய் நீ வந்துட்டியாடான்னு சொல்லி சொல்லும்போது, நான் தான் வந்துட்டேல, இனிமே நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. இப்படி கதவை தட்டுற சத்தத்தை கேட்ட மோகன், டேய் சுதர்சன், டேய் சுதர்சன் யாரோ கதவை தட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சுதர்சன் எழுந்திருக்கவே இல்லைங்க, அசண்டு தூங்குறாரு. இப்ப இந்த மோகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில திருவாக்கு போயிருந்தாங்களே அவங்க அம்மா அப்பா தான் வந்துட்டாங்களோ என்னமோன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மெதுவா மெயின் டோர் பக்கத்துல போயிட்டு பயத்துல யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. இப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா மெயின் டோர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன் வந்து பேசுறாங்க. டேய் நான் தான்டா சுதர்சன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த மோகனுக்கு வாரி இறைச்சு போட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் திரும்பி இப்படி பாக்குறாருங்க. பெட்ல சுதர்சன் அங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காருங்க. இவர் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாருங்க. சுதர்சன் வெளியே இருக்கான் அப்படின்னா உள்ள இருக்கிறது யாரு? இப்போ உள்ள தூங்கிட்டு இருக்க சுதர்சனா அப்ப வெளியே இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சடனா திரும்பி அந்த தூங்கிட்டு இருந்த சுதர்சனை பாக்குறாங்க. சுதர்சன் எழுந்திருச்சு நின்றுகிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாருங்க. இந்த மோகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சல்லுன்னு எங்கேயோ காத்துல போற மாதிரி போயிடுறாருங்க அந்த ரூம்ல இருந்து. இப்ப பயந்து போன மோகன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோரை திறந்துட்டு இந்த மோகன் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. டேய் அந்த பேய் உன்னோட ரூபத்துல தான்டா வந்துச்சு, முன்னாடியே வந்துட்ட, நான் வந்து என் கூட தான் படுத்து கிடந்துச்சு அந்த பேய், நான் நீ தான் நினைச்சு நானும் அது கூட படுத்து கிடந்தேன். இப்ப நீ கதவை தட்டுனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், அது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சருன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருச்சு, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ வாடா நீ வந்து என் வீட்டுல தூங்க இன்றைக்கு இரவு, நான் வந்து எங்க அப்பாவோட வண்டியில தான் வந்திருக்கேன், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு சுதர்சனும் மோகனை கிளம்பி போறாருங்க. இப்ப சுதர்சன் தாங்க வண்டி ஓட்டுறாரு.
இப்ப நடந்த விஷயத்த சொன்ன காரணத்தால ரெண்டு பேர் பயத்துல இருக்கக்கூடிய காரணத்தாலே வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறைஞ்சது 80 சம்திங்ல போகுதுங்க வேகமா. இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் தாண்டி போனதுமே பாத்தீங்கன்னா, கொஞ்ச தூரம்னா அதாவது இந்த மோகனோட ஊருக்கும் சுதர்சனோட ஊருக்கும் பாதி தூரம் போயிருக்காங்க. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால எதிரில வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல அந்த பேய் வந்து வருதுங்க. அந்த பொன் வரதை பார்த்துட்டு இவங்க சடனா வேகமா போயிட்டு இருந்த காரணத்தால சடனா பிரேக் அடிக்கிறாங்க. இப்படி பிரேக் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி டயர் வந்து தேய்ச்சி விட்டு வண்டி வந்து அங்கேயே சரிச்சு கீழே விழுறாங்க. இப்படி கீழே விழுந்து சுதர்சனுக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் கையெல்லாம் ரொம்ப பிராக்சர் ஆயிடுச்சுங்க. அங்கங்க செராய்ப்பாவி தோல் பேர்ந்து கிடக்குதுங்க. இந்த சுதர்சனால வந்து எழுந்திருக்கவே முடியலங்க. இருந்தாலும் வந்து நம்ம நண்பனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டி எழுந்திருச்சு போறாருங்க. இப்ப மோகன் எங்க விழுந்து கிடக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு ஒண்ணு இருக்குன்னா அந்த கல்லுக்கு பக்கத்துல தாங்க விழுந்து கிடக்குறாரு. இப்படி விழுந்து கிடக்கிற மோகனை போய் தட்டி எழுப்பி பாக்குறாருங்க. இந்த சுதர்சனால முடியல, இருந்தாலும் வந்து போய் தட்டி எழுப்பி பாக்குறாங்க, எழுந்திருக்கல. இவர் வந்து குப்பரப்படுத்து கிடக்குறாருங்க மோகன். இப்போ வந்து அவர் திருப்பி போடும்போது பாத்தீங்கன்னா சுதர்சனுக்கு வந்து பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மோகன் வந்து கீழே விழுந்த வேகமா தானே வந்தாங்க, வந்து கீழே விழுந்ததுல வந்த வேகத்துல போய் அந்த மயில் கல் ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த மயில் கல்ல இடிச்சு மண்டைக்குள்ள உள்ளது எல்லாமே வெளியே வந்துட்டுங்க. வெளியே வந்து அவர் அங்கேயே இறந்து போயிடுறாருங்க. இப்ப இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க நண்பர்கள் கிட்ட போன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க நண்பர்களும் வந்து கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறாங்க. இது இல்லாம இந்த மோகனோட அம்மா கிட்டே வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதும் இவங்க வந்து இந்த மோகனோட உடம்பு வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லடக்கெல்லாம் பண்றாங்க. இந்த மோகனோட உடம்ப நல்லடக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கு இரவு பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல. அன்றைக்கு எல்லாரும் தூங்குறாங்க துக்கத்துல இருந்தாலும். இப்படி தூங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கனவு, அதாவது சுதர்சனோட அம்மா அப்பா, மோகனோட அம்மா அப்பா மற்றும் பேர் சொல்லாத 2 நபர்கள் இருக்காங்களா அவங்க அம்மா அப்பா, விமலோட அம்மா அப்பா, இவங்க 5 பேர்த்தோட அம்மா அப்பா கனவுலயே வந்து மோகன் வராருங்க. மோகன் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கனவுலயே சொல்லிடுறாருங்க. இந்த மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பேய் நம்பிக்கையே இல்லாம ஒரு கல்லூரிக்கு போனோம். அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணுல பேய், அந்த பேய் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா விமலை வந்து கொன்னுடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னையும் அதுதான் கொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி கனவுலே சொல்றாருங்க. அடுத்து வந்து அந்த 3 நபரையும் சுதர்சன் மற்றும் பேர் சொல்லாத 2 நபர்கள் வந்து கொன்னுரும், எப்படியாவது நீங்க இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்லும் போது இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சிங்க. இப்போ வந்து சுதர்சன் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுதர்சனோட அம்மா அப்பா கிட்டே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி நாங்க போனோம், இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாருங்க. இந்த விமலோட அம்மா அப்பாவுக்கும் என்ன ஒரு சந்தேகம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம புள்ள வந்து நல்லாதான் நடந்துகிட்டு இருக்கான், நல்லாதான் போறான் வரான், ஆனா இந்த மோகன் வந்து இறந்துட்டான்னு சொல்லி சொல்லும் போது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. என்னன்னு நினைக்கிறதுன்னே தெரியல அவங்களுக்கு. திடீர்னு வந்து இப்படி கனவு வந்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினைக்கிறதுனே தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் டைமா இருந்தாலும் இந்த சுதர்சனோட அம்மா அப்பா, இவங்க சொல்லிட்டாங்க சுதர்சன், அதனால அவங்களோட அம்மா அப்பா, இந்த விமலோட அம்மா அப்பா, மோகனோட அம்மா அப்பா, பேர் சொல்லாத 2 நபரோட அம்மா அப்பா வந்து எல்லாரும் வந்து ஒரே நேரத்துல ஒரு இடத்துல வந்து கூடிட்டாங்க. கூடி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விமலோட அம்மா அப்பா வந்து என் பையன் வந்து உயிரோட தான் இருக்கான், ஆனா இறந்துட்டான்னு வந்து உன் பையன் சொல்றான்னு சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. மோகனோட ஆன்மா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. இங்க வரப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து பார்த்தாங்களா, அந்த பெரியவரை போய் பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணலாங்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாருங்க. இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து சுதர்சன் வந்து நாங்க வந்து இந்த இடத்துலதான் பார்த்தோம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பார்த்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தோட அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பெரியவரை ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிட்டு பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த பெரியவர் ஆள் இல்லை. ஒரு 10 நிமிடம் பக்கம் கூப்பிட்டு பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கும் போது அங்க இருந்து ஒரு சத்தம், நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து ஒரு குடிசைக்குள்ள இருந்து வெளியே வராரு. இப்படி வெளியே வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டே வந்து நீ திரும்ப என்ன தேடி வருவேங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இவன் பண்ண தப்புனாலதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சுதர்சனை வந்து கைகட்டுறாங்க. இவன் பண்ண தப்புனாலதான் இப்ப எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நான் அன்னைக்கே இவன்கிட்ட சொன்னேன், நீ எந்த வழியை திரும்பி போனீங்க அப்படின்னா விதிய மதியால வென்ற மாதிரி நான் சொன்னேன்.
ஆனா அன்றைக்கு என் பேச்சை கேட்காம இவன் அவனோட நண்பர்கள் எல்லாத்தையும் அங்க கூட்டிக்கிட்டு போனான். இப்ப இவன் உயிர் போறதுக்கும் இவன் தான் காரணம், மற்ற உயிர் போறதுக்கும் இவன் தான் காரணம், அன்னைக்கு இறந்து போன உயிர் போனதுக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லும் போது இங்க இருக்க எல்லாத்தோட அம்மா அப்பாவும் ஒண்ணுமே புரியலைங்க. இவங்க அம்மா அப்பா என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சுதர்சன் அம்மா விமலதாம்மா சொல்றாங்க இறந்து போயிட்டான்னு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்ன நடந்து சொல்லி கேட்கும்போது இந்த சுதர்சன் அம்மா விமலதாம்மா இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் சொல்றாருங்க, ஆமா அன்றைக்கு நான் சொல்லி எவ்வளவுன்னு சொல்லி கேட்காம போய் போனப்ப 5 பேர் தான் போனாங்க, வரும்போது 4 பேர் தான் வந்தாங்க, இவன் நாங்க 5 பேர் வந்தோம்னு சொல்லும்போது அவங்க இன்னொரு நபர் செத்த பணத்தை தான் தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது இந்த சுதர்சனுக்கு கோவம் வந்துடுதுங்க. ஐயா என் நண்பன் உயிரோட தான் இருக்கான், நீ அவனை செத்த போனான்லாம் சொல்லாதீங்க, இன்னமும் அவன் எங்க கூட தான் சுத்துறான்னு சொல்லும்போது அந்த பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீ இன்னும் அந்த பணத்தை கூட தான் கூட்டிட்டு சுத்துறீங்களா, டேய் அவன் செத்து நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயா அவன் ஒண்ணு இறந்தெல்லாம் போகலன்னு கோபமா சுதர்சன் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப அந்த பெரியவர், டேய் அவன் இறந்துட்டான்டா, சொன்னா புரிஞ்சுக்க, அவன் இறந்துட்டான், அவன் உடம்புல இருக்குது வேற ஒண்ணு, நீங்க இப்படி அவனை கூட கூட்டிக்கிட்டு சுத்துறீங்க, இப்ப ஏற்கனவே ஒரு உயிர் போயிருச்சு, இப்ப 2வதாவும் ஒரு உயிர் போயிருச்சு, நீங்க கூட கூட்டிக்கிட்டு சுத்துறீங்க, கண்டிப்பா நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு கிளம்பி போறாங்க. எல்லாரோட பேரண்ட்ஸ் பெரியவர் காலிலே விழுந்துறாருங்க. இப்போ விமலோட அம்மா பாத்தீங்கன்னா, ஐயா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துமையா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்க பிள்ளைய என்னால காப்பாத்த முடியாது, அவன் ஏற்கனவே இறந்துட்டான், நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு மனசிறங்கி என்னால மத்த பிள்ளைங்களை காப்பாத்த முடியாது கண்டிப்பா, ஆனா உங்களுக்கு நடக்கிற மரணத்தை தள்ளி போட முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்றாருங்க. நீங்க என் கூட வாங்க, இது நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் பாருங்க உங்க பையன் இறந்து கிடப்பான் அப்படின்னு சொல்றாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டு எல்லாத்தோட பேரண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு இந்த விமல் மற்றும் பேர் சொல்லாத 2 நபர், இன்னும் 3 பேர் தாங்க உயிரோட இருக்காங்க, இவங்களை கூட்டிக்கிட்டு அந்த பேய் கல்லூரிக்கும் போறாருங்க. இப்படி பேய் கல்லூரிக்கு போயிட்டு உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு மாதிரி அள்ளு விடுதுங்க. இருந்தாலும் இந்த பெரியவர் பயப்படாம வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு உள்ள போறாருங்க. இந்த பெரியவர் உள்ள போயிட்டு கரெக்டா அந்த பொண்ணு உட்காந்து இருந்த ரூமை பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ள கரெக்டா அந்த பெரியவர் போறாருங்க. இப்படி போயிட்டு எல்லா பெஞ்சையும் ஒதுங்க வைங்கன்னு சொன்னியும் இந்த சுதர்சன் பேர் சொல்லாத 2 நபர் எல்லா பெஞ்சையும் ஒதுங்க வைக்கிறாங்க. இப்படி ஒதுங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்களே சேர் டேபிள் மேல, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டா உட்காந்துக்கிட்டு ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. மண்ணுல கோலம் போட்டு ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரோ அலறுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாங்க. அந்த அலறல் சத்தம் எப்படி இருக்குன்னா, இந்த கேட்டுல இருந்து இந்த ரூமை பார்த்து வர மாதிரி சத்தம் அதிகமாயிட்டே இருக்குதுங்க, கத்திக்கிட்டு வர மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிமிடம் கழிச்சு பாத்தீங்கன்னா அலறல் சத்தம் இவங்க ரூமுக்குள்ள இந்த பெரிய பக்கத்துல உட்காருதுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ரூம்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, அதே பெண் தாங்க அந்த இடத்துல உட்காருது. உட்காந்துட்டு இந்த பெரியவர் ஒரு மாதிரி ஏளனமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்படி சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சுதர்சன் மற்றும் பேர் சொல்லாத 2 நபர்கள் கீழே உட்காருங்கன்னு சொல்றாங்க. உட்காந்துனையும் இவங்க 3 பேர்த்த தலையிலே முடிய புடுங்கி ஒரு மாதிரி தாயத்து மாரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா கோபமான அந்த பெண் பேய் பாத்தீங்கன்னா இந்த பெரியவர் தாக்க முயற்சிக்குதுங்க. பெரியவர் ஒரு சில மந்திர வார்த்தைகள் சொல்லி அந்த பெண்ணை மந்திர கட்டு போட்டுறாருங்க. இப்போ ஒரு தாயத்து மாரி கட்டி இவங்களுக்கு இந்த 3 நபர் இருக்காங்களா, இவங்களுக்கு கட்டி விட்டுறாங்க. இந்த பெரியவர் கட்டி விட்டுட்டு, அம்மா என்னால இவங்க மரணத்தை தடுக்க முடியாது, ஆனா சில வருடங்கள் நான் தள்ளி போட்டு வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா பெண்ணை நான் மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன். ஒருவேளை இந்த மந்திர கட்டுல இருந்து வெளியே வந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தாயத்து இருக்கு, இது சில வருடங்கள் இவங்களை காப்பாத்தும், ஆனா அதற்கு பிறகு இவங்களோட மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப இங்க இருந்து
கிளம்பி போங்க, திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி கிளம்பி போகையில பாத்தீங்கன்னா எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து நேரா இந்த விமலோட வீட்டுக்கு தாங்க போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படி விமலோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது விமல் படுத்த இடத்துல பாத்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குறாங்க. அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா நல்லா வெளுத்து ஒரு மாதிரி அழுவுன நிலைமையில இருக்குங்க அவரோட உடம்பு. விமலோட அம்மா வந்து பார்த்து கத்தி கதறாங்க. கத்தி கதறிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு எல்லாமே பண்ணிட்டு அவரை நல்லடக்கமும் பண்றாங்க இந்த விமலை. பண்ணி முடிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சுதர்சனோட வீட்லயும் மற்றும் பேர் சொல்லாத 2 நபர்களோட வீட்லயும் வந்து கொஞ்சம் பணம் இருந்தாலும் கூட போகாத கோயில் இல்லைங்க, பார்க்காத பூசாரி இல்லை. போய் பார்த்தாங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே பதில் தாங்க வருது, இவங்க மரணத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு தாங்க சொல்றாங்களாம். யாராலையும் வந்து இதுக்கு வந்து விரிவு தர முடியலையா. நானும் வந்து நிறைய பக்கம் போய் பார்த்துட்டேன், ஆனா எல்லா பக்கமும் வந்து எங்களோட மரணத்தை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் எப்ப மரணம் என்னோட சாவு வரும்னு சொல்லி பயத்துல இருந்தாலும் நான் சீக்கிரம் செத்துவேன்னு தெரிஞ்சு அந்த சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர்னு சுதர்சன் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது பெரிய தப்பா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளும் வந்து ப்ரே பண்ணிக்கலாங்க இந்த சுதர்சன் அப்புறம் அவங்களோட 2 நண்பர்களுக்கு. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.